வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன். பணைய கைதிகள் ஒப்பந்தத்தின் 2ஆம் கட்டத்தில் விவாதிக்கப்படும் நிரந்தர போர் நிறுத்தத்தின் பேச்சுவார்த்தைகளில் பிலடெல்பி தாழ்வாரத்தை விட்டு இஸ்ரேலிய ராணுவம் வெளியேறுவது பற்றி பேசுவதற்கு இஸ்ரேல் ஒப்புக்கொள்ள முடியும். ஆனால் முதல் கட்டத்தில் அது பற்றி பேசுவது சாத்தியமானது அல்ல என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு ஜெருசலேமில் ஒரு சிறப்பு செய்தியாளர் சந்திப்பில் வெளிநாட்டு ஊடகங்களுக்கு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்த போது, நிரந்தர போர் நிறுத்தம் பற்றிய விவாதங்களை தொடங்கவும் நாங்கள் ஒப்புக்கொண்டோம். மே 31ஆம் தேதி அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் வெளியிட்ட 3 கட்ட ஒப்பந்தத்தின் முதல் கட்டத்தின் போது நடக்கும் பேச்சுவார்த்தைகளில் இப்போது நாம் இருக்கின்றோம். நிரந்தர போர் நிறுத்தத்திற்கான எமது நிபந்தனைகளில் பிலடெல்பி தாழ்வாரம் ஹமாஸின் கடத்தல்களுக்கு பயன்படுத்தப்பட முடியாத சூழ்நிலையை உள்ளடக்கி இருக்க வேண்டும் என்று நேதன்யாகு கூறினார். ஆனால் அதே நேரத்தில் எகிப்துக்கும் காசாவுக்கும் இடையிலான முக்கியமான இடையக மண்டலமாக பிலடெல்பி தாழ்வாரத்தின் கீழ் தரையடியே ஆயுதங்கள் கடத்தப்படுவதை தடுக்கும் ஒரு யதார்த்தமான பாதுகாப்பு திட்டம் இருப்பது சாத்தியமில்லை என்று அவர் கூறினார். ஆயுத கடத்தல் மீண்டும் நிகழாமல் தடுக்க முடியும் என்பதை காகிதத்தில் அல்ல, வார்த்தைகளில் அல்ல, ஸ்லைடில் அல்ல, ஆனால் தரையில் நிரூபித்து காட்ட வேண்டும். அதை ஒவ்வொரு வாரமும் மாதமும் காண்பிக்கக்கூடிய யாரையும் என்னிடம் கொண்டு வாருங்கள். அத்தகைய திட்டம் இருந்தால் அதை பரிசீலிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்றார். ஆனால் அது நடப்பது சாத்தியம் என்பதை நான் எங்கும் பார்க்கவில்லை. அது நடக்கும் வரை பிலடெல்பி தாழ்வாரத்தை பாதுகாப்பதற்காக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF உடன் நாங்கள் அங்கே இருக்கின்றோம். நிச்சயமாக 6 வாரங்களுக்கு மட்டுமே நீடிக்கும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முதல் கட்டத்தின் போது பிலடெல்பி தாழ்வாரத்தை விட்டு வெளியேறிய இஸ்ரேலுக்கு விருப்பம் இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த செவ்வாய்க்கிழமை இஸ்ரேலிய ஊடகங்களுக்கு ஹீப்ரு மொழியில் விளக்கமளித்த போது அவர் முன்வைத்த பல வாதங்களை மீண்டும் வெளிநாட்டு ஊடகங்களுக்கு அவர் தெரிவித்தார். நேதன்யாகு தெற்கு இஸ்ரேலிய பிராந்தியம் மற்றும் காசாவின் வரைபடங்களையும் எகிப்திலிருந்து காசாவுக்கு ஆயுதங்களை கடத்துவதற்காக பிலடெல்பி தாழ்வாரத்தின் கீழ் ஹமாஸ் கட்டிய சுரங்கப்பாதைகளின் புகைப்படங்களையும் செய்தியாளர்களுக்கு காட்டி விளக்கினார். இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை எவ்வாறு மேற்கொள்வது என்பது பற்றிய ஹமாஸ் அறிவுறுத்தல்களின் ஒரு பக்கத்தில் நகலை திரையில் அவர் செய்தியாளர்களுக்கு காட்டினார். ஹமாஸ் இப்படியான திட்டங்களை வைத்திருக்கும் போது ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு நான் போகவில்லை என்று என்னை குற்றம் சாட்டுகின்றார்கள். எப்படி போக முடியும் என்று நீங்களே சொல்லுங்கள் என்று அவர் செய்தியாளர்களிடம் கேட்டார். இப்போது நடந்து கொண்டிருக்கும் பேச்சுவார்த்தை 3 பகுதி ஒப்பந்தத்தின் முதல் கட்டத்தை பற்றி குறிப்பிடுவதாக அவர் குறிப்பிட்டார். ஹமாஸ் முதல் கட்டம் தொடங்கும் முன் பிலடெல்பி தாழ்வார வழித்தடத்தில் இருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் ஆகிய 2 தரப்பும் ஒப்புக்கொண்ட மே 31ஆம் தேதி தேசிய கட்டமைப்பு ஒப்பந்தம் பிலடெல்பி தாழ்வாரத்தை குறிப்பிடவில்லை. ஆனால் IDF காசாவின் மக்கள் தொகை பகுதிகளை முதல் கட்டமாக விட்டுவிட வேண்டும். இது இஸ்ரேல் ஒப்புக்கொண்ட ஒரு நிபந்தனையாகும். பிலடெல்பி தாழ்வாரம் மக்கள் தொகை கொண்ட பகுதியாக கருதப்படவில்லை, ஆனால் அது மக்கள் வசிக்கும் சில பகுதிகளுடன் வெட்டுகிறது. மே மாதத்தில் IDF கைப்பற்றிய பிலடெல்பி தாழ்வாரம் பற்றிய பிரச்சினை ஒப்பந்தத்தை எவ்வாறு செயற்படுத்துவது என்ற விவரங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகளில் வந்தது. அதில் 18 முதல் 32 பணிய கைதிகள் முதலாவது கட்டத்தில் இஸ்ரேலுக்கு திரும்பி வருவார்கள் மற்றும் மீதமுள்ள நேரடி பணிய கைதிகள் 2ஆம் கட்டத்தில் விடுவிக்கப்பட வேண்டும். நேதன்யாகுவை பொறுத்தவரை அவர் முதலாவது கட்டத்திற்கு போவதையே விரும்பவில்லை. 2வது கட்டத்திற்கு வாய்ப்பு இல்லை என்பதை அவர் பிலடெல்பி தாழ்வாரத்தை ஹமாஸ் கடத்தலிட்ட பகுதியாக யாராலும் காட்ட முடியாது என்று இப்போது கூறியிருப்பதை வைத்தே சுலபமாக புரிந்து கொள்ளலாம். காசாவில் போர் நீடிக்கும் ஒவ்வொரு தினமும் IDF ஹமாஸுக்கு இழப்புகளை ஏற்படுத்துகிறது. அதை தொடரவே நேதன்யாகு விரும்புவார் என்பதை சுலபமாக ஊகிக்க முடியும். அமெரிக்கா உட்பட மேற்கு நாடுகளால் கொடுக்கப்படும் அழுத்தம் காரணமாக பேச்சுவார்த்தைகளுக்கு இஸ்ரேலிய பிரதிநிதிகளை அவர் அனுப்பி வைக்கிறார். நேதன்யாகு வெளிநாட்டு ஊடகங்களிடம் கூறிய போது, இஸ்ரேல் முதல் கட்டம் தொடங்குவதற்கு முன்னதாக பிலடெல்பி தாழ்வாரத்தை விட்டு வெளியேறினால் சர்வதேச அழுத்தம் இஸ்ரேலிய ராணுவம் பிலடெல்பி தாழ்வாரத்திற்கு திரும்புவதை தடுக்கும். நாங்கள் மீண்டும் பிலடெல்பி தாழ்வாரத்திற்கு வர விரும்பும் போது தாழ்வாரத்தை மீட்பதில் துருப்புக்களின் உயிரிழப்பு உட்பட பல துறைகளில் அதிக விலை கொடுப்போம் என்று நேதன்யாகு ஜெருசலேமில் செய்தியாளர்களிடம் ஆங்கிலத்தில் பேசினார். நாங்கள் இப்போது பிலடெல்பி தாழ்வாரத்தில் இருக்கிறோம். அங்கிருந்து வெளியேறினால் மீண்டும் உள்வே வர முடியாது என்பது உங்களுக்கு தெரியும். அது இங்குள்ள அனைவருக்கும் தெரியும். அதனால் நாங்கள் திரும்பி வராமல் இருக்க எங்கள் மீது அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. நாங்கள் திரும்பி வர விரும்பினால் என்ன விலை கொடுக்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுக்கும் யாராவது சொல்ல முடியுமா? அது நடக்கப் போவதில்லை என்று நேதன்யாகு கூறினார். உள்நாட்டு அரசியல் காரணங்களுக்காக அவர் பிலடெல்பி தாழ்வாரத்திலிருந்து வெளியேறுவதில்லை என்பதில் உறுதியாக நிற்கிறார் என்ற குற்றச்சாட்டுகளையும் அவர் நிராகரித்தார். பிலடெல்பி தாழ்வாரத்திலிருந்து வெளியேறும் ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டால் நேதன்யாகு தனது கூட்டணி பங்காளிகளை இழக்க நேரிடும். அத்துடன் அவரது அரசாங்கத்தை வீழ்ச்சியடை செய்யும் என்பதே அவர் மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டு. அதை அவர் நிராகரித்தாலும் அதுவும் ஒரு காரணம் என்றுதான் கூற வேண்டும். ஆனால் அது மட்டும்தான் காரணம் என்று கூற முடியாது.
பிலடெல்பி தாழ்வாரம் ஒரு குறிப்பிடத்தக்க மூலோபாய சொத்து என்று தான் நீண்ட காலமாக நம்புவதாகவும், காசா பகுதியிலிருந்து 2005 துண்டிக்கப்பட்ட போது அந்த இடையக மண்டலத்திலிருந்து IDF வெளியேறுவதை தான் எதிர்த்ததாகவும் நேதன்யாகு தெரிவித்தார். பணைய கைதிகள் 6 பேரை கடந்த வார இறுதியில் ஹமாஸ் கொலை செய்த பின் அவர் இப்போதுதான் முதல் தடவையாக வெளிநாட்டு செய்தியாளர்களிடம் பேசினார். கொல்லப்பட்ட 6 பேரில் 4 ஒப்பந்தத்தின் முதல் கட்டத்தில் விடுவிக்கப்பட்டிருக்கலாம். ஹமாஸால் பிடித்துச் செல்லப்பட்டு கொல்லப்பட்ட 6 பேரையும் உயிருடன் திருப்பிக் கொண்டு வர தவறியதற்காக பத்திரிகையாளர் சந்திப்பிலும் அவரது ஹிப்ரு மாநாட்டிலும் மன்னிப்பு கேட்டார் நேதன்யாகு. அதே நேரத்தில் ஹமாஸ் மீதான அழுத்தத்தை நாம் தணித்தால், அதாவது பிலடெல்பி தாழ்வாரத்திலிருந்து நாம் வெளியேறினால், அதனால் பணைய கைதிகளை நாங்கள் திரும்ப பெற போவதில்லை என்று அவர் தெரிவித்தார். பணைய கைதிகள் திரும்பி வராத மோசமான சூழ்நிலையை அது ஏற்படுத்தும். அத்துடன் ஹமாஸ் மீண்டும் அக்டோபர் 7 பாணியிலான தாக்குதலை நடத்த முடியும் என்றும் நேதன்யாகு கூறினார். இது நடக்காமல் பார்த்துக் கொள்வது நாட்டின் பிரதமர் என்ற முறையில் எனது கடமை என்றார் நேதன்யாகு. பணைய கைதிகளின் குடும்பத்தின் வேதனையை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அவர்கள் மிக மோசமான வேதனையை அனுபவித்து வருகிறார்கள். நான் அதை புரிந்து கொள்கிறேன். ஆனால் தலைவர்களின் பொறுப்பு வெறும் உணர்வு அல்லது உணர்ச்சிகளை பகிர்ந்து கொள்வது மட்டுமல்ல. ஹமாஸின் இந்த கொடூரங்கள் மீண்டும் நிகழாமல் பார்த்துக் கொள்வதும் அதற்கு சரியான முடிவை எடுப்பதும் ஆகும். பணைய கைதிகளை விடுவிப்பது மற்றும் காசா மீண்டும் ஒருபோதும் இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தாது என்பதை உறுதி செய்வது ஆகிய 2 இலக்குகளையும் அடைவதற்கு எங்களின் உக்தியே சிறந்த வழி என்று நான் நம்புகின்றேன். அந்த உக்தி ஹமாஸை இயங்க முடியாதபடி அளிப்பதுதான். அதில் நாம் உறுதியாக உள்ளோம் என்றார். ஒப்பந்தத்தை உருவாக்குவதற்கான அழுத்தத்தை யாராவது கொடுக்க விரும்பினால் அந்த அழுத்தம் ஹமாஸை நோக்கி செலுத்தப்பட வேண்டும், இஸ்ரேலுக்கு அல்ல என்றார் நேதன்யாகு.